முருகனுடைய 6 படை வீடுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். மதுரைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதல் படை வீடு. முருகன் தன்னுடைய தாயார் பார்வதியையும் தந்தையார் சிவபெருமானையும் வணங்கிய தலம் இதுதான். இங்கதான் சிவபெருமான் தன்னுடைய சக்தியை முருகனுக்கு கொடுத்திருக்காரு. இங்க முருகன் தெய்வானையோட திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது. இதனால திருப்பரங்குன்றம் திருமண வரங்களுக்கு பிரபலமானது. இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருச்செந்தூர் முருகனுடைய இரண்டாம் படை வீடு. இங்க முருகன் சூரபத்மன வதம் செஞ்சதா சொல்லப்படுது. திருச்செந்தூர்ல சூரசம்ஹார விழா ரொம்ப பிரபலமானது. திருச்செந்தூர் கோவில் வளாகம் பெரும்பாலும் பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டது. மூன்றாம் படை வீடு பழனி. பழனி முருகனுடைய 6 படை வீடுகள்ல மூன்றாம் மற்றும் பிரசித்தி பெற்ற புனித தலம். பழனி தலத்தின் முக்கிய சிறப்பம்சமே 697 படிகளை கொண்ட நடைபாதை. இது பக்தர்களுக்கு இறைவனுடைய கருணையையும் அருளையும் உணர தூண்டுது. பக்தர்கள் அவங்களுடைய சிரமங்கள் மற்றும் துன்பங்களை அகற்றும் அப்படின்னு நம்புறாங்க. திருப்பணி விழா, தைப்பூசம், கந்த சஷ்டி போன்ற முக்கிய திருவிழாக்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுறாங்க. நான்காம் படை வீடு சுவாமிமலை. சுவாமிமலை முருகனுடைய 6 படை வீடுகள்ல 4வது புனித தலம். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பிரசித்திகரமான ஆலயம்னு சொல்லலாம். சுவாமிமலை அப்படிங்கிறது மலை மீது இருக்கிற கடவுள் அப்படின்னு பொருள்படும். இந்த தலம் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுதான் முருகன் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கற்று தந்ததா புராணங்கள் சொல்லுது. 5வது படை வீடு திருத்தணி. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருத்தணி முருகனுடைய 5ஆம் படை வீடு. இங்க முருகன் வேடன் குலத்துல பிறந்த வள்ளிய மணந்ததா புராணங்கள் சொல்லுது. தன்னை சூழ்ந்த பக்தர்களுக்கு முருகன் நல்வாழ்வு, மன அமைதி கொடுக்கிற தலமாவும் இது விளங்குது. 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை முருகனுடைய 6 படை வீடுகள்ல 6வது புனித தலம். இது தமிழ்நாட்டின் மதுரை நகரின் வடமேற்குல இருக்கிற ஒரு அழகிய மலைவாழ்வு பகுதியான அழகர் மலைக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு. முருகன் இங்க வேலவன் அப்படின்ற பெயர்ல இருக்காங்க. மேலும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளை பெற பழமுதிர்ச்சோலை ஒரு அர்த்தமுள்ள தலம் அப்படின்னு சொல்லலாம்.